Welcome back to the channel. So இன்னைக்கு வந்து நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு full fledged book review தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னா நான் ஆல்ரெடி ஆகஸ்ட் மந்த்ல என்னெல்லாம் புக் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அது வந்து பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு புக் ரிவ்யூ வந்து ரொம்ப சிம்பிளான புக்கில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த புக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து புக்கு படிக்க போகிறேன். எனக்கு எப்படி வந்து புக்கு படிக்கிறதுனே தெரியல, இல்லை வந்து ஒரு சிம்பிளான மெத்தட்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் புக் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், ஆனால் வந்து வேர்ட்ஸ்லாம் வந்து புரியுமா அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் இல்லை, ஒரு சொல்யூஷன் தான் வந்து இந்த புக். இந்த புக் பேர் வந்து வெல்கம் டு த ஹுங்னம் டாங் புக் ஷாப், ரிட்டன் பை ஹேங்போ ரெம், அப்புறம் டிரான்ஸ்லேட்டட் பை ஷானா அப்படிங்கிற இந்த புக்கு தான். புக்கோட சினாப்சிஸ் வந்து சொல்லிடலாம். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இருப்பாங்க. ஹீரோயின் வந்து யோன்ஜியோ. ஸோ எகெயின் நேம் வந்து எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் வராது. ஸோ என்ஜிஓ வந்து ஒரு கார்பரேட்ல வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜாப்ல இருப்பாங்க. அவங்களோட லவ்வரே வந்து அவங்க வந்து மேரிட் பண்ணிப்பாங்க. அப்படிலாம் வந்து வாழ்க்கையில எல்லாமே வந்து கிடைச்ச அப்புறமும் அவங்க வந்து ஹாப்பியா இருக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது, ரொம்ப எக்ஸாஸ்டடா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணி அவங்க ஜாப் எல்லாம் விட்டுட்டு டிவோர்ஸ்லாம் பண்ணிட்டு புக் ஷாப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த புக் ஷாப்ல நடக்கிற கதை தான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன தெரியுமா, ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் அவங்க கொடுக்குற டாபிக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அதை சொல்ற பாருங்க. A time for silence, a time for conversation. All books are equal. How similar அது வேணாம். Finding its place. நம்ம ஹீரோயினை தவிர, நம்ம புக்கோட ஹீரோயினை தவிர மற்ற நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்து அவங்க லைஃப்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து மின்ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அவங்க வந்து ஒரு கிராஜுவேட் ஆயிடுவாங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து நல்ல ஸ்கூல்ல படிச்சு நல்ல மார்க் எடுப்பாங்க. நல்ல மார்க் எடுத்தால் தான் வந்து நல்ல யூனிவர்சிட்டிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல யூனிவர்சிட்டியும் போயிடுவாங்க. ஆனால் ஜாப் தேடும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்காது. ஏன்னா தெரியாது. அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கதையில இருக்கும். அடுத்தது வந்து ஜுங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுங்ஷோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்க வந்து அந்த முன்ஷனுக்கு ஆப்போசிட். அவங்க வந்து கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் போயிடுவாங்க. ஆனா கார்பரேட் கம்பெனில வந்து அவங்களால வந்து நம்ம டெம்பரவரியா தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து வருவாங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு காஃபி பீன்ஸ் வந்து கடை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அன்சக்சஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப் இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாரு. டார்ச்சர்னா ஹவுஸ் ஹஸ்பண்டா இருப்பாரு. ஆனா வந்து வீட்டில் வந்து எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டாரு. இவங்க வந்து ஒரு மணி பேக்கா தான் இவங்களை வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அவங்கள பத்தி இருக்கும். அடுத்தது மின்ஷியோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அவங்க வந்து ஒரு டீனேஜ் பாய். ஸோ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. காலேஜ் படிக்க மாட்டாங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. பட் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறதே தெரியாது. அப்படியும் அதுக்கு அடுத்தது நம்ம ஹீரோயினோட லவர் வருவாங்க. ஹீரோ வந்து எப்படி வந்து ஹீரோயினுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆவாங்கன்னு சொன்னா, அவர் வந்து ஒரு ரீடரா இருப்பாரு. அவரும் வந்து ஒரு பிளாக் வந்து வச்சிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த புக்கில் எனக்கு ஏன் பிடிச்சது, எனக்கு பிடிச்ச பார்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையில். ஏதாவது ஒரு இப்போ நல்ல யூனிவர்சிட்டிக்கு போகல அப்படின்னா ஒரு பிரச்சனை, நல்ல யூனிவர்சிட்டிக்கு போய் வேலை கிடைக்கல அப்படின்னா பிரச்சனை, ஸ்கூல் முடிஞ்சா எந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறது அப்படிங்கிறது பிரச்சனை, இந்த கம்பெனிலேருந்து அந்த கம்பெனிக்கு மாறணுமா பிரச்சனை, ஸோ கல்யாணம் ஆச்சா குழந்தைய பார்க்கணுமா அதுவும் பிரச்சனை. ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வந்து பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கில் வந்து இன்னொரு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், லிசனிங் டு அவர் எமோஷன்ஸ். நம்ம எமோஷன்ஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து கேட்டு நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில டைம் நம்ம சும்மா இருந்தாலே நமக்கு எந்த நம்ம போகிற நம்ம இந்த இடத்துக்கு டெஸ்டினேஷன். அடுத்தது ஒவ்வொரு ஸ்டேஜையும் வந்து இவங்க வந்து பட்டன்ல வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து இந்த புக்ல வந்து ரொம்ப கியூட்டா, ரொம்ப வந்து அறிவுபூர்வமா அட்வைசபிளா வந்து இருக்கும். ஆனா அட்வைஸ் பண்றது வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்காது. நம்ம லைஃப்க்கு வந்து ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த புக்கில் வந்து நிறைய கேரக்டர் பற்றி நான் சொல்லிட்டேன். ஆனால் முக்கியமான கேரக்டர் வந்து நம்ம புக் ஷாப் தான். ஸோ புக் ஷாப்பும் வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து அப்படியே ஃபுல் டெவலப்லாம் ஆகிடாது. ஸோ புக் ஷாப்புக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து டெவலப் ஆகும். புக் ஷாப்போட கேரக்டர் ஆர்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இனிஷியலாக வந்து நம்ம ஹீரோயின் வந்து புக் ஓப்பன் பண்ணும்போது புக் ஷாப்பில் வந்து புக்கே இருக்காது. ஒரு 50% வந்து புக்கு தான் வந்து இதாக இருக்கும். புக் மெயினாக வந்து ஹீரோயின் வந்து எதுக்கு வந்து புக் ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து புக்கு படிக்கிறது வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க அந்த யூனிவர்சிட்டி அந்த வேலைக்கெல்லாம் போயிட்ட அப்புறம் அவங்க புக்கு படிக்கிறதே நிறுத்திடுவாங்க. அதனால எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து புக் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் போட்டு தான் அதில் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து லாஸ் ஆனாலும் ஆனது தான். இவங்க எடுத்த உடனே வந்து இந்த புக்கில் வந்து இவங்க வந்து பெரிய புக் ஷாப்பாக வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த புக் ஷாப்புக்கும் வந்து நிறைய எஃபர்ட் போடுவாங்க. செமினார் கண்டக்ட் பண்ணுவாங்க. புக் கிளப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா தான் வந்து ஓகே இது வந்து நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டாக வந்து டெவலப்பே பண்ணணும் அப்படிங்கிற இதே வந்து இருக்கும். இந்த புக்கில் வந்து இன்னும் நிறைய புக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எப்படிலாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து புக்கை படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாப்டரில் வந்து இருக்கும். ஸோ அதுவும் வந்து நல்லா இருந்தது. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா 300 பேஜஸ் இருக்குது. 300+ பேஜஸ்ன்னு நினைக்கிறேன். 300 பேஜஸ், கரெக்டாக 300 பேஜஸ் இருக்குது. ஒருவேளை எனக்கு இந்த புக் வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்குது, இதை விட சின்ன புக் வந்து இதே வைப்பில் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த புக் டேஸ் அட் த முரகாமி புக் ஸ்டோர். ஸோ இந்த புக்கு வந்து 150 பேஜஸ் தான். அதே வைப் தான் இருக்கும், அதே இதுதான் இருக்கும். ஆனால் இந்த புக் வந்து குட்டிஸாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அந்த புக்கு படிச்சுட்டு இந்த புக்கு வந்து படிங்க. இல்லை இந்த புக்கு படிச்சுட்டு கூட அந்த புக்கை நீங்கள் படிக்கலாம். இந்த 2 புக்கோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணுங்கள். இதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ரிவ்யூ, புக் ரிவ்யூ. ஸோ எப்படி இருக்குன்னு நிஜமாவே எனக்கு தெரியல. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கனாலும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.